எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரெயின் மேண்டிஸ் கும்ஃபு இந்தியாவோட மாஸ்டர் பேச்சு முத்து. நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தெளிவான மெசேஜ் அனுப்புங்க. நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம நுஞ்சாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 15, 16 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11, 12, 13, 14 பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம 15, 16 பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 15லேருந்து ஆரம்பிப்போம். இதுதான் வந்து 15. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு மேலே கீழே இருந்து பாருங்கள், மேலே போய் ஒரு ரொட்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே கொண்டு வரணும். இன்னொரு தடவை பார்க்கலாம், நல்லா கவனிங்க. மேலே போய் ஒரு ரொட்டேட், கை கவனிச்சிங்களா? அப்படி ரிலீஸ் பண்ணி பிடிக்கணும். பிடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் அப்படியே கீழே கொண்டு வந்துடணும். சேம் கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம் சேம் கீழேயும் அதே மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணணும். பாருங்கள், மேலே எப்படி பண்ணுமோ அதே மாதிரி கீழே. நல்லா கவனிங்க. சிம்பிள். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு மேலே, அதுக்கப்புறம் கீழே. இப்போது சேர்த்து பார்க்கலாம். பாருங்கள், அப்படியே மேலே போய் அப்புறம் அப்படியே கீழே வந்து, அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது 16வது. அதாவது பாருங்கள், குட். இது வந்து பின்னாடி இருந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கை வந்து கவிங்க, இங்கேருந்து அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை பின்னாடி கொண்டு போகணும். பாருங்கள், இங்கேருந்து இந்த சைடு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை நுஞ்சாக்கை வந்து நம்ம அப்படியே பின்னாடி கொண்டு போகணும். பாருங்கள், பின்னாடி கொண்டு போய் இங்கேருந்து குட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதை பின்னாடி கொண்டு போய் இந்த கையில் கேட்ச் பண்ணணும், அதாவது பிடிக்கணும். பாருங்கள், பார்த்தீங்களா? சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இந்த மாதிரி நீங்கள் கேட்ச் பண்ணிட்டு அந்த கையை அப்படியே ரிலீஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த சைடு கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். இதுதான் இப்படியே கொண்டு வந்துடணும். சரி, இது நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே தூக்கி போட்டு ரிலீஸ் பண்ணலாம். இப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இங்கேருந்து அப்படியே தூக்கி போட்டு ரிலீஸ் பண்ணணும். சிம்பிள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 15, 16 சேர்க்க போகிறோம். பாருங்கள், இங்கேருந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் அப்படியே, அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சிச்சா? இதே மாதிரி இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே பார்த்து கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 4 பார்த்துருக்கோம். இது வந்து 2. ஓகேங்களா? மொத்தம் அதாவது 11, 12, 13, 14, 15, 16. இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து 15, 16. ஓகேங்க, இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே பார்த்து கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதை மாதிரி நிறைய வீடியோ போட்டு வரோம். அதுக்கெல்லாம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.